வணக்கம் மக்களே. கரூர் கிராமத்து சமையலில் குல்ஃபி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 2 லிட்ரு பால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த 2 லிட்ரு பால் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அந்த ஆடையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலிலேயே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. அதுக்கு தேவையான பவுடரை வந்து அரைச்சிட்டு வந்துடும் வாங்க. 2 கரண்டி அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 6 ஏலக்காய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் வந்து பவுடராக வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கப்புறம் இந்த பொடியை வந்து அந்த பாலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஒரு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த சுகரு, அந்த ஏலக்காய், அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த பாலோடனே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு திக்னஸாக வரும். திக்காக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாதாம் பருப்பை கட் பண்ணி வச்சுருக்க அந்த பாதாம் பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குல்ஃபி மோடு இருந்தால் குல்ஃபி மோடில் வந்து இந்த இதை எடுத்து ஊற்றிக்குங்க. இல்லை எங்கள்கிட்ட இல்லை, அதனால் நாங்கள் வந்து டம்ளரில் தான் ஆட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் டம்ளரில் இது மாதிரி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டம்ளரில் ஊற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை மேலே கவர் பண்ணுறதுக்காக சில்வர் பேக் இருந்தால் நீங்கள் சில்வர் பேக்கில் கவர் பண்ணுங்க. எங்கள்கிட்ட இல்லை, அதனால் பிளாஸ்டிக் பேப்பரில் தான் கவர் பண்ணுறோம். இப்படி நல்ல ஏர் சர்க்குலேஷன் இல்லாமல் கவர் பண்ணி அப்படியே ரப்பர் பேண்டை வந்து அதில் போட்டுருங்க. அதில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த கவரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நைஃப் வச்சு கட் பண்ணி அந்த ஐஸ் குச்சியை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதில் ஃப்ரிட்ஜில் வந்து 10 மணி நேரம் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஐஸ் இதாகிடும், குல்ஃபி ஐஸ் இதாகிருக்கும். அடுத்து நாளைக்கு காலைல வந்து பார்ப்போம். இந்த காலைல பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வெய்ய காலத்தில் இது மாதிரி வந்து குல்ஃபி கூலிங்காக சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸுங்களுக்கெல்லாம் இது மாதிரி நல்லா பிடிக்கும். அதிகமாக நிறையா போட்டு செய்கிறத விட இது மாதிரி கம்மியான பொருட்களை வச்சு செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது மாதிரி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.